வாட் அ த்ரில்லர் வி விட்னஸ்ல 2 balls 2 வின் போது டெல்லி கேபிட்டல்ஸ் கன்ஃபார்ம் வின்னு நினைச்சோம். பட் டேவிட் மில்லர் ஏன் அந்த சிங்கிள் எடுக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த இடத்துல ஒரு பிரெயின் ஃபேட் மோமெண்டோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த சிங்கிள் எடுத்திருந்தா மேக்ஸ் டு மேக்ஸ் இன்கேஸ் அவுட் ஆயிருந்தாலோ இல்ல ஒரு ரன் எடுக்க முடியலையோ சூப்பர் ஓவர் போயிருக்கும். அங்கேயே டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்துருக்க மாட்டாங்க. பட் அந்த சிங்கிள் எடுக்க வேணா, நானே அடிச்சு முடிக்கிறேன் அப்படின்னு ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசித் கிருஷ்ணா அவரோட நர்வ் ஹோல்ட் பண்ணி சூப்பரா போலிங் போட்டாரு. ஜாஸ் பட்லர் கடைசி அந்த உருட்டி விட்டு ஒரு சூப்பர் ரன் அவுட். ஆக மொத்தத்துல குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை பார்த்துட்டாங்க. 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில இருந்து. which means சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் தான் இந்த ஐபிஎல் 2026ல டேபிள்ல இன்னும் ஒரு வின்னு கூட இல்ல, ஒரு பாயிண்ட் கூட இல்லாத ஒரே டீம். பட் நிறைய திங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் சரியா பண்ணாங்க. ஜாஸ் பட்லர் அவரோட ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டாரு. வேர்ல்ட் கப்ல ஒரு ட்ரை ரன் இருந்துச்சு. சாய் சுதர்ஷன் அடிக்கலனாலும் சுப்மன் கில் திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அவர் ஒரு இன்ஜுரினால போன மேட்ச் ஆடல, திரும்பி வந்து ஒரு 70. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அட்லாஸ்ட் ஐபிஎல்ல அவருக்கு முதல் அரை சதம் சூப்பரா விளையாடினாரு. அண்ட் போலிங் வரும்போது சிராஜ் கடைசி ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, பட் ஓவரால் நல்லா போட்டாரு. பிரசித் கிருஷ்ணா சூப்பரா போலிங் போட்டாரு. அண்ட் ராஷித் கான் தான் மேஜர் பாசிட்டிவ். இந்த பழைய ராஷித் கானை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நடுவுல ஒரு 1 year அவருக்கு சரியாவே போலிங் வரலங்க, பட் இப்போ பேக் டு ஹிஸ் பெஸ்ட் மாதிரி தெரிஞ்சது. டெல்லி கேபிட்டல் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு கேஎல் ராகுல் வேற லெவல்ல ஒரு நாக் ஆடினாரு. அவரும் பத்தும் நிசங்காவும் ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் பேரா தெரியுறாங்க. 2 இன்னிங்ஸ் கேஎல் ராகுலுக்கு ரன் வரல அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் ரைட் ஆஃப்லாம் பண்ணாங்க. சான்ஸ் இல்லை, இவரால ரைட் ஆஃப்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஷூரா ஒரு 500 ரன் 600 ரன் சீசன் கொடுத்துருவாரு இவரு. அண்ட் டேவிட் மில்லர் ஆடின ஆட்டம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. 3 overs 45 to win. டெல்லி கேபிட்டல்ஸ் had no business to come this close. டேவிட் மில்லர்னால தான் அது பாசிபிளா இருந்துச்சு. பட் அந்த ஒரு சிங்கிள் அந்த 5வது பால் கடைசி ஓவர்ல எடுத்திருந்தாருன்னா கேம் வேற மாதிரி போயிருக்கும். பட் ஓவரால் வேற லெவல் கேம் கடைசி வரைக்கும் கடிச்சு நெயில்ஸே இல்லைங்க. அவுட் ஸ்டாண்டிங் கேமா இருந்தது. நீங்க எவ்வளவு இந்த கேம் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.